வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக அவியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவியலுக்கு ஒரு கதை இருக்குதுங்க. பீமர் வந்து கெஸ்ட்டுக்கு குக் பண்ண போது அவருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இல்லை. அதனால இருக்கிற காய்கறி எல்லாம் வேக வச்சு தயிரும் தேங்காயும் சேர்த்து பண்ணாதாங்க இந்த அவியல். மிக்ஸி ஜாரில் 1/4 கப் திருவண்ண தேங்காய் இல்லை டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 to 5 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்து கொரகொரப்பா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட இருக்கிற காய்கறியை பெருசாக இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு முருங்கைக்காய், 3 கத்திரிக்காய், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 5-6 பீன்ஸு, 2 சின்ன சைஸ் கேரட் எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இதில் கீரையும் குடமிளகாவும் சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. தண்ணியை வந்து வடிகட்டிட்டு காய்கறியை வந்து ஒரு வைடான பேனில் வந்து சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை வந்து வேக விடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க காய்கறியை. உங்களுக்கு வந்து அவியலோட கதை ஏதாவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நல்லா காய்கறி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள். நடுவில் வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து காய்கறி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 6-7 நிமிஷத்தில் காய் நல்லா வெந்திருக்கும். தண்ணியில் அந்த மாதிரி வற்றிருக்கும். ரொம்ப வந்து காய்கறி வேக வைக்காதீங்க, அது நல்லா இருக்காது அவியலுக்கு. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. இதோட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வந்து இது வேகட்டும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் சேர்த்தோன்னா அது வாசனை கொடுக்கும், நல்லா வந்து ருசியும் கொடுக்கும். இது நல்லா வந்து கலந்து விடுங்க. கொஞ்சம் இதை வற்றி வரட்டும். கொஞ்சம் இதை வந்து ட்ரை ஆன அப்புறம் 1/4 கப் தயிர் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த அப்புறம் நல்லா வந்து கலந்து கொடுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தயிர் வந்து நல்லா வந்து அந்த மசாலா கூட கலந்து தயிர் மாதிரி தெரியாத வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணால் போதும். ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் ஆகிடும். இந்த மாதிரி ஆன அப்புறம் ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.